இன்னைக்கு உலகத்துல ஓல்டஸ்ட் ரிலிஜன் எதுன்னு கேட்டா ஹிந்துவிசம் தான். ஆனா இன்னைக்கு உலகத்துல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலிஜன் எது? இஸ்லாம். சில விஷயத்த பேசினா நம்ம மக்களுக்கு டக்குனு கோவம் வந்துடும். ஓ என்னடா நீ இஸ்லாம்ல போறியா, என்ன ஜமரிவின் ஆளா நீன்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னோட எல்லா பதிவுகள்லயும் யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் என்னத்தை பாக்குறேன், என்னத்தை உணர்றேன், என்னத்தை ஃபீல் பண்றேன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணிருக்கேன். அதை பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க, பிடிக்காதவங்க அது உங்களோட இஷ்டம் என்ன பண்றீங்க. ஸோ இன்னைக்கு இஸ்லாமிய ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலிஜனா இருக்குன்னு சொல்லி ஒரு நார்மல் பர்சன் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பிடிச்சி எல்லாரையும் மதம் மாத்திட்டு இருக்காங்க, மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் இஸ்லாம் இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலிஜனா இருக்குன்னு. போன வாரம் யாரெல்லாம் என்னோட போஸ்ட்லாம் பார்த்துட்டு வந்திருந்தீங்களோ உங்களுக்கு தெரியும். போன வாரம் ஃப்ரைடே நான் மஸ்ஜித்ல இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமா அவர் மேரேஜ் ரீசன்ஸ்க்காக மசூல் இஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபினரல் ரைட்ஸ் எல்லாமே இஸ்லாமிக் வேல செய்யணும்னு சொல்லிட்டு அங்கதான் நம்ம இருந்தோம். ஸோ சின்ஸ் இட் வாஸ் அ ஃப்ரைடே, ஜனாசா பண்றதுக்கு ஜுமாட் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்க ஃபுல்லாவே I was there throughout the whole ceremony. ஸோ நாங்க பார்த்த சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ ஹிந்துவிசம் இஸ்லாம் கம்பேரிசன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லா மதத்திலும் நல்லது கெட்டது, நல்ல ஆளுங்க கெட்ட ஆளுங்க, நல்ல பிராக்டிசஸ் கெட்ட பிராக்டிசஸ் இது எல்லாமே இருக்கு. பட் இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலிஜனா இஸ்லாமே இருக்கான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. அந்த மஸ்ஜித்ல ஒரு சின்ன ரீசன் நான் மஸ்ஜித்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாமி சிலையோ படமோ சத்தமோ தூணோ அபிஷேகமோ இல்ல மணியோ விளக்கோ ஊதபத்தி சாம்பிராணி சூடம் இது எதுவுமே இல்லைங்க. ஆனா அவங்க மஸ்ஜித் உள்ளுக்கு போனோடனே நேரா காலை கழுவிட்டு சொல்லுறாங்க. நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நத்திங் எல்ஸ். அவங்க எங்கேயுமே பார்க்கல. ஒருத்தனும் உள்ளுக்கு போடுறான், நேரா சொல்லட்டும் உட்காந்துறான். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்குங்க. ஆனா அவனால போக்கஸ் பண்ணி கையெடுத்து கும்பிட முடியுதான்னு கேட்டா, நீங்க அங்க சின்ன சின்ன பயணங்கள்ல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் யாருக்குமே எதுவுமே சொல்லலைங்க. நோ வேர்ட்ஸ் நீடட். வந்தாங்க, உள்ளக பூந்தாங்க, ஸ்ட்ரெயிட் அவே சொல்லாட் பண்ண உட்காந்துட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்க கோயிலுக்கு போனா எத்தனை பேருக்கு முறையா கையெடுத்து எப்படி கும்பிடணும்னு தெரியுது. சில பேர் இப்படி கும்பிடுறான், சில பேர் இப்படி கும்பிடுறான், சில பேர் இப்படி வச்சிருக்கான், சில பேர் இப்படி செய்யறான். இதை செய்யறவனாச்சும் பரவாயில்ல. சில பேர் எதையும் செய்யாம சுத்தி சுத்தி அப்படியே பாத்துக்கிட்டு கண்ணை கழுவுறதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டு என்ன எதுக்கு இங்க கோயிலுக்கு வந்திருக்கணுமே தெரியாத மாதிரி சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம கோயில். ரெண்டாவது பங்க்சுவாலிட்டி. ஐ திங்க் லாஸ்ட் வீக் 1:15 1:16 அவங்களோட அந்த ஜுமாட் ஸ்டார்ட் பண்ணுது. நம்ப மாட்டீங்க, யாருமே அந்த டைமுக்கு அங்கிட்டு வரலங்க. எல்லாருமே 1:16 மொத்த கூட்டம் அங்க ஒரு 150 பேருக்கு மேல சொலாட் பண்ணிருப்பாங்க. அத்தனை பேரும் அத்தனை மணிக்குள்ள அங்க உட்காந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க பெரும், நான் எல்லாரையும் சொல்லுங்க, பட் மெஜாரிட்டி கிரௌட பத்தி பேசுவோமே. நம்ம ஆளுங்க பெரும் பகுதி பூஜைக்கு பங்க்சுவலா வராங்களோ இல்லையோ, எதுக்கு கரெக்டா பங்க்சுவலா வருவாங்க? சாப்பாடு டைமுக்கு தான். பூஜை அங்க 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம், வருவான் ஒரு 8:30 மணிக்கு. ஏன்? அப்பதான் டக்குன்னு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு 9 மணிக்கு சாப்பாடுல உட்காந்துடலாம்னு சொல்லி. மூணாவது, ஒரு சராசரி முஸ்லிம் அந்த மஸ்ஜித்ல ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். அந்த 1 hour வேஸ்ட் பண்ணவே கிடையாது. எந்த ஒரு வெட்டி கதையும் இல்ல, யாரு பத்தியும் கோசிப் கிடையாது, எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் பேச கிடையாது. ஆனா நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயில்லாம் எப்படி ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, கோசிப் பண்ற ஒரு ஸ்டேஷன் மாதிரி. ஏன்னா அந்த ஜுமாட்டை லீட் பண்ற அந்த பர்சன் யாரு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருந்தாரு. அந்த ஒருத்தர் படிக்கிறாரு அந்த துஆ எல்லாத்தையும். மற்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி அதை லீட் பண்ணி எந்தெந்த நேரத்துல ஆமீன் சொல்லணும், எந்தெந்த நேரத்துல அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி கரெக்டா தெரியுது. நம்ம இடத்துல ஒரு யாகம் வளர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 குருக்கள்ங்க செய்யறாங்க. ஒரு கோயிலா பெரிய கோயில்னு சொன்னா 10ல இருந்து 15 குருக்கள் ஒரு கோயிலை பாத்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வேத மந்திரத்தை படிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேருக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில கோயில்ல நம்ம பார்வதி பதையேன்னு சொன்னா இவனுக்கு அடுத்தது என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. இதுல சில இந்து கிட்ட போயிட்டு ஏன்டா உனக்கு மந்திரம் படிக்க தெரியலன்னு கேட்டா அவன் என்ன தெரியுமா பதில் சொல்றான்? நான் ஏன் மந்திரம் படிக்கணும், அதுக்குதான் குருக்கள் இருக்காங்களேன்னு சொல்றாங்க. கேட்டா இவங்களாம் தான் ஹிந்துவிசம் காப்பாத்த போறாங்க. என்ன அடுத்து ரொம்ப முக்கியமா நான் பார்த்த ஒரு விஷயம், அந்த 1 hour அவங்களோட அந்த ப்ரேயர் டைம்ல பாத்தீங்கன்னா யாருமே இப்ப வந்தாங்களா அந்த 150 பேரு ஒரு ஆள் கூட நடுவுல எஞ்சிச்சு போவே கிடையாதுங்க. நீங்க எல்லாருக்கும் வேலை உண்டு, கமிட்மெண்ட் உண்டு, வீடு உண்டு, இது உண்டு, எல்லாமே உண்டுங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே பிரேயரை மதிச்சு அந்த ஃபுல் டைம் மென்டலி அங்க உட்காந்துடுறாங்க. அதுக்கு அங்கிட்டு பிசிக்கலி ஃபுல் இன்வால்வ்மெண்டோட அங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கோவில்ல நடக்கிற ஒரு பூஜையோ யாகமோ பஜனையோ சத்சாங்கோ இன்னைக்கு 150 பேர் உட்காராங்க பாத்தீங்கன்னா, at the end of the day எத்தனை பேர் உட்காராம பாத்தீங்கன்னா மேபி ஒரு 50 பேரு, மிச்சம் இருக்கிற 100 பேரு என்னல அவன சோறு போடலையா, என்னல இவ்வளவு மணி ஆச்சு, நாளைக்கு வேலை இருக்கு தெரியுமா, நாளைக்கு இவ்வளவு மணி ஆச்சு தெரியுமா, எனக்கு வீட்டுல இவங்க காத்திருப்பாங்க தெரியுமா சொல்லி எக்ஸ்கியூசஸ் மேல எக்ஸ்கியூசஸ் சொல்லி ஓடிடுறாங்க. ஆனா இந்த எக்ஸ்கியூசஸ்க்கு நான் கொடுக்குற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் அவன்கிட்ட இருக்கு, அதனாலதான் அவன் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலிஜனா இருக்கான்.
அதான் சொல்றேன், நான் சும்மா ஒரு வாட்டி தான் போய் உட்காந்து நான் என்னால இவ்வளவு விஷயம் சொல்ல முடியுது. அடுத்தது அந்த அந்த டோவா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன ஒரு ஸ்பீச் மாதிரி வைக்கிறாங்க. அவங்களே ஒரு டாபிக் சூஸ் பண்ணி ஒரு ஸ்பீச் மாதிரி கம்பல்சரியா வைக்கிறாங்க. அந்த ஸ்பீச்ல நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க தான். ஆனா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் எது தெரியுமாங்க, வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு அப்புறமும் அங்க உட்கார்ந்து இருக்கிற கிரௌட அவங்க எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சவுடாரு சஹாபாட்டு, இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள், என் தோழன் தோழி, இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு க்ளோஸ் நீட் ரிலேஷன்ஷிப்பை அந்த இடத்துல பாக்குறேன். ஆனா இன்னைக்கு நம்ம மதத்துல என்னங்க நடக்குது, நம்மக்குள்ளே சண்டை, நம்மள ஒவ்வொருத்தன் இன்னொருத்தன் எதிரி மாதிரி பாக்குறான். அவங்க இடத்துல ஒருத்தன் செத்துட்டா கூட நீ யாரு எவரு என்ன அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஒருத்தன் செத்துட்டானா என் சகோதரன் ஒருத்தன் செத்துட்டான்னு சொல்லி பாக்குறான். இன்னைக்கு நம்ம மதத்துல எத்தனை பேர் அதை செய்ய முடியுது? இப்படி நிறைய விஷயங்கள் நான் போன வாரம் பார்த்ததுல சொல்லிக்கிட்டே போலாங்க. சொல்லிட்டா நம்ம ஆளுங்க கோவம் வந்துடும். அங்க யாருமே போன் பாய்க்கல, உண்மையிலே அந்த மஸ்ஜித்ல நான் இப்ப யாருமே போன் பாய்க்கல, யாரும் அங்க உட்காந்து செல்ஃபி எடுக்கல, யாரும் உட்காந்து போன் பேசல. 1 மணி நேரம் என்னவோ அந்த அதான் சொல்றேன், எல்லா மதத்திலும் நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் எல்லாமே இருப்பாங்க. ஆனா அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் ஒரு வழிபாடு பண்ற இடத்துல அந்த ஒரு பியூரான ஒரு இடத்துல என்ன செய்யணும்னு அவனுக்கு கரெக்டா தெரியுது. ஆனா இன்னைக்கு நம்ம கோயில்கள்ல அதை விட எவ்வளவு விஷயங்கள், அதான் சொல்றேன், பூஜை புனஸ்காரம் எல்லாமே நம்ம மதம் அடிச்சிடும். ஆனா இங்க எல்லாமே செஞ்சு கூட சராசரி ஒரு இந்துக்கு அங்க போய் என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வாழ்க்கையில எது முக்கியம்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின் தாங்க முக்கியம். டிசிப்ளின் டிஃபைன்ஸ் கேரக்டர், டிசிப்ளின் டிஃபைன்ஸ் எவ்ரிதிங். எல்லாரும் சாமியார் ஆகணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் உஸ்தாத் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு சராசரி இந்துவா இல்ல ஒரு முஸ்லிமா இருந்தா உங்க கடமை அட்லீஸ்ட் ஒரு வழிபாடு பண்ற இடத்துல எப்படி போகணும், அங்க போய் என்ன செய்யணும், எப்படி சட்டை உடுத்து இருக்கணும், என்ன வார்த்தை பேசணும், என்ன செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இது தெரிஞ்சிட்டாலே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு ரிலிஜன்.